வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான தீர்ப்பை பற்றி சகோதரத்துவத்துடன் கூர்ந்து கவனித்து வந்த இந்தியாவின் கருத்து, சொந்த நாட்டையே கொன்று குவித்த குற்றச்சாட்டிற்காக ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்து சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கு ஷேக் ஹசீனா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். வங்கதேசத்தில் வருகின்ற பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதிலும் ஷேக் ஹசீனா கட்சியான அவாமி லீக் கட்சிக்கு போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஷேக் ஹசீனாவின் இந்த தீர்ப்பை நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் என்றும், சகோதரத்துவம் கொண்ட நெருங்கிய அண்டைய நாடான வங்களாதேச மக்களின் சிறப்பான நலன்களுக்கும் மற்றும் அமைதி திரும்பவும், ஜனநாயகம் மலரவும், நிலையான மற்றும் சிறப்பான நலன்களுக்கும் தலைத்திருக்க விரும்புகிறது. இந்தியா இது சம்பந்தமாக அமைதியை நிலைநாட்ட ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்றும் வங்கதேசத்திற்கு இந்தியா கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் ஹசீனா பதவி விலகிய பின் 1.5 வருடமாக யூனுஸ் தலைமையிலான ஆட்சிகள் நடைபெற்று வந்தது. அனைத்து மக்களும் யூனுஸ் ஆட்சிக்கு எதிராக போராடி கொண்டு இருப்பதே மிகப்பெரிய கலவரமாக உருவெடுத்துவிட்டது. மக்களை காப்பாற்றத்தான் தலைமை. இங்கு தலைமையிடம் மக்களை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டியிருக்கிறது.